ரீசெண்டாக யூபிஐ வந்து கர்நாடகாவில் பேன் பண்ணாங்க. நிறைய ஷாப்கீப்பர்ஸ் அண்ட் ஸ்மால் வெண்டர்ஸ் எல்லாருமே யூபிஐ வந்து தவிர்க்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்ததால். இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களோட டிரான்சாக்ஷன், அதாவது அவங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து 40 lakhs மேலே இன்கம் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து குட்ஸ் விற்கிறவங்களுக்கு, அதாவது பொருளாக விற்றவங்களுக்கு 40 லட்சம் எக்ஸீடாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுவே சர்வீஸாக இருந்ததுன்னா அது வந்து 20 lakhs வந்து எக்ஸீடாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, 9% ஆஃப் சிஜிஎஸ்டியும் 9% ஆஃப் எஸ்ஜிஎஸ்டியும் கட்டணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. பட் இந்த நோட்டீஸ் வந்து ஒரு பெரிய கடைக்கு அமைச்சிருந்தா அதெல்லாம் வந்து வாஸ்தவம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு இந்த நோட்டீஸ் அமைச்சிருந்தா இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மினிமம் எப்படியும் ஒரு வருஷத்தில் ஒரு 40 லட்சம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க யூபிஐ மூலமாக. பட் இந்த ஸ்மால் ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கு எல்லாமே இந்த நோட்டீஸ் வந்ததால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேர் வந்து ஒரே அக்கௌண்ட்டை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாகவும் ஒரே இதுவாக யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் ஒரே அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெசிப்ட் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கையில் காசு கொடுத்து அதை வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் வாங்கியிருந்தனாலும் அதுவும் ஜிஎஸ்டி வந்து ரெக்கார்டாக எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமாக அமையுது. இது யூபிஐ இதுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, அனலைஸ் பண்ண தெரியாது, அது சேல்ஸாக இதுவான்னு தெரியாது. அக்கௌண்ட்டில் காசு வந்திருக்கு, ஸோ அது ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஜிஎஸ்டி இது வந்து அனலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் காண்டான ஷாப்கீப்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, யூபிஐ இருந்தால் தானே நீங்கள் எங்களுக்கு வந்து டேக்ஸ் போடுவேன், ஸோ அதனால் வந்து நாங்கள் யூபிஐயை தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேஷ் ஃப்ளோ டிரான்சாக்ஷனுக்காக சேஞ்ச் பண்ணாங்க.